நாராயணா, என்னம்மா? வண்டி எடுத்துக்கிட்டு ஐயாவை அழைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போறல்ல? ஆமாங்க. நேரா ஆஃபீஸ்க்கு தானே போற? ஆமாம்மா. ஏம்மா திடீர்னு கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமாங்க. வண்டியை வீட்டில் எடுத்தா கரெக்டாக 8 கிலோமீட்டர், 20-25 நிமிஷம் ஆஃபீஸ் போடுவோம்மா. போகும்போது சரி, வரும்போது போகிற மாதிரி திரும்பிடுவோம்மா. ஏதோ ஆஃபீஸில் மீட்டிங் கிட்டிங்கன்னா ஏதோ ஹோட்டலுக்கு போவோம். ஏம்மா கேட்குறீங்க? இல்ல, பெட்ரோல் செலவு அதிகமாகுது. அதான் வண்டியில கோளாரா இல்ல வண்டி ஓட்டுறவங்க கோளாரான்னு பார்க்கணும். வண்டியில் கன் வண்டிமா, பெட்ரோலாம் சாப்பிடாது. சரி, நேத்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுன? நேற்று ஒரு 42 கிலோமீட்டர் ஓட்டிருப்போம்மா. அப்படியா? நீ சொன்ன மாதிரி வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு 8 கிலோமீட்டர், அப்ப போயிட்டு வர 16 கிலோமீட்டர். அங்க எங்க போயிருந்தா ஒரு 20 கிலோமீட்டர். மிச்சம் 22 கிலோமீட்டர் எங்க போன? ஏதாவது எழுதி வச்சிருக்கியா? இல்லைங்கம்மா. ஞாபகம் இருக்கா? எங்க போனீங்க சொல்லு. நேரா ஆஃபீஸு, அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து வக்கீலை பார்க்க போனோம். அப்புறம் அங்கிருந்து ஆடிட்டர் பார்க்க போனோம். சரி, அப்புறம் அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனோமா. அங்கே யாரையும் பிக்கப் பண்ண சொன்னார், அங்கே போனோம். அப்புறம் அப்புறம் வந்து ஏன் முழுங்குற சொல்லு. சார் கிளப்புக்கு போனாருமா. அங்கே போகிறதுக்கு மட்டும் அவரே வண்டி ஓட்டினாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. கிளப்புக்கு போயிட்டு வரும்போது தான் டிரைவர் தேவை. என்கிட்ட போய் சொல்றியா? ஐயோ, சத்தியமா இல்லம்மா. சரி, நேத்து வரைக்கும் போட்டோம். சரிம்மா. நாளையில இருந்து ஐயா வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எங்க பாக்குறாரு, யார் யாரை பாக்குறாருன்றத டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். புரியுதா? புரிஞ்சுதுமா. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் புரியல. சொல்லணுமா? அவருக்கு கொஞ்சம் சைனஸ் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதுக்கு சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டான டைம்ல பத்தியத்தோட மருந்து சாப்பிடணும். அது சேராரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். ஓஹோ, அப்ப சந்தேகப்பட்டு இல்ல. ஏன் சந்தேகப்படணுமா? ஐயோ, ஐயா தங்கம்மா. அந்த தங்கத்தை பத்திரமா பாத்துக்கணும்ல. ஆமாங்க. அதுக்கு தான் உன்னை இப்படி கேட்டது. கரெக்டா என்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா இந்த சீட்ல வேற நாராயண் தான் உட்காருவான். இந்தா பணம் மேடம். மேடம், எதுக்கு மேடம்? நீயே சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியும், ஐயா பத்தி தகவல் சொல்றதுக்கு. இல்ல, நான் இப்படி எல்லாம் கேட்டேன்னு ஐயா கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. சரி, வண்டியை பார்க் பண்ணு, நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன். 500 ரூபா. ஆஹா, கோவிந்தா கோவிந்தா. மகன் வந்தாச்சு. ராஜேஸ்வரி, அபிராமி கண்டவங்களுக்கெல்லாம் ஆர்த்தி எடுத்தீங்கல்ல, போய் இவனுக்கு போயிடும். ஏய் கார்த்திக், டேய் என்னடா இந்த நேரத்துல பீச்ல, அதுவும் கையில ஃபைலோட நிக்கிற? டேய் உன்னதான் நான் கேக்குறேன், எப்படா கார்கில்ல இருந்து வந்த? அருண், அது வந்து 2 வாரம் ஆச்சுடா. அட பாவி, தேசத்துக்கு பாடுபட்டு நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டியடா. ஏன்டா என் ஃபோன் நம்பர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லடா, என் லைஃப்ல என்னென்னமோலாம் நடந்துருச்சு. என்னாச்சு சொல்லுடா. டேய் கேக்குறேன்ல, சொல்லுடா.
சொல்கிறேன்டா. எனக்கும் என் மனசில் இருக்க பாரத்தை யார்கிட்ட அதை இறக்கி வைக்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்டா. உனக்கு அர்ஜென்ட்டாக வேறு ஏதாவது வேலை இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கியா? டேய், உங்களை மாதிரி மிலிட்டரிக்காரங்க பனிமலையில பொறுமையா இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுங்க ஏசியில் உட்காந்து பிசினஸ் பண்ண முடியுதுடா. இப்போ என்னடா இதை பார், உனக்காக செல்போனை கூட ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு. சொல்கிறேன்டா. கை குடுறா, கை குடுறா, கை குடுறான்ற. டேய் கார்த்திக், மிலிட்டரியில இருந்து நீ பார்டர்ல பண்ண தியாகத்தை விட சாந்திக்கும் குழந்தைக்கும் வாழ்வு கொடுத்தா பாரு, அதுக்காக உனக்கு 1000 சல்யூட் அடிக்கிறேன்டா. டேய், இந்த ஃபேமிலி ட்ரபிள், அப்பா கோவம், இந்த வேலை கலையிறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்டா, நத்திங். உன் பெருந்தன்மையான மனசுக்கு மழை கூட பனியா உருகிடுண்டா. டோன்ட் வரி. டேய், உன் பாராட்டுலாம் அப்புறம் இருக்கட்டும்டா. எனக்கு இப்போ தேவை ஒரு வேலை, அதுவும் உடனே வேணும். நான் மிலிட்டரியில் பார்த்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை வேணும். எனக்கு முதல்ல அதை ஏற்பாடு பண்ணு. எல்லாம் சரிடா. உன்ன மாதிரி பெரிய கோடீஸ்வரன் வேலைக்கு போய் சாதாரண இந்தியனோட பொருளாதாரத்தில் கைய வைக்கணுமா? டேய், அப்பாவோட உழைப்பால் வந்த எந்த சொத்துலையும் நான் சாப்பிடக்கூடாது. வீட்லேயும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு மனசு கேட்கலடா. அதே சமயம் இந்த அழகான குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லைடா. அவங்க கூடவே இருக்கணும் போல ஆசையாக இருக்குடா. அது மட்டும் இல்லை, என் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும்டா. டேய், உன் குடும்ப கௌரவம், மிலிட்டரியில வேலை பார்த்தது இதெல்லாம் மறந்துட்டா சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வேலை. ஓகேவா? ஓகேடா. முத புது வேலைக்கு போறீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டட்டும். பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. சொல்லதான் போறேன். என்னங்க, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அண்ணி, 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 நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன், இனிமே நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போக போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ வேலைக்கு போறியா இல்ல வேலைக்கான இன்டர்வியூக்கு போறியா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதான். இல்ல நீ, இன்டர்வியூ இல்ல, நேரா அப்பாயின்மெண்ட் தான். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதனால தான் நீ உங்ககிட்ட மட்டும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போக போறேன். கார்த்திக், நீ எது சொன்னாலும் தப்புப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அப்பா கிட்ட. போப்பா. போங்க. ஓகே, as you say. அப்பா, பாத்தீங்களா நீ உங்க மாமனார? கார்த்திக், நீ எங்க வேலை செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் நல்லா இருக்கணும்ப்பா. உனக்கு வேலை பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லனா வந்துரு. உனக்கு என்ன தலையெழுத்தா நான் வேலை பார்க்கணும்னு? இல்ல நீ, இது நல்ல வேலை தான், ரொம்ப கண்ணியமான வேலை. அப்படியா? என்ன வேலை, எங்க வேலை? ஆமா, உன் ஃபோன் நம்பர் என்ன? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற.
எதுக்கு? இல்ல ஏதாவது எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ணும்ல. சாரி நீ, வேலையில் இருக்கும்போது பர்சனல் கால்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பொல்லாத வேலை அப்படின்னா பொறுப்புள்ள வேலை. நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் நீ. எப்படியோ நீ எங்க போனாலும் நல்லா இருந்தா போதும். வரேன் நீ. ம். சாந்தி போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏன் சாந்தி, இவ எங்க வேலைக்கு போறா, என்ன வேலைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. எதுவுமே தெரியாதுக்கா. ஏய், என்கிட்ட போய் சொல்றியா? அது எப்படி அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம போவா? ஐயோ சத்தியமா தெரியாதுக்கா. நம்ம போன் மேட்டர் தெரிஞ்சிருக்குமோ? புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மறைக்கிறாங்க. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எங்க போனங்க? என்னடா புதுசா கேக்குற? டிரைவர்னா எங்க போறேன்னு கேட்டு அங்க வர்றதுதான் என்னோட வேலை. என்னடா பேச்சு இது? யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. வழக்கமா போற இடம் தான் உனக்கு தெரியுமே. ரோஹிணி வீட்டுக்கு போ. என்னடா உம்முன்னு வர? ஏதாவது பேசு. வேணாங்க, பேசாம வண்டி ஓட்டுறதும் டிரைவருக்கு அழகு. டேய், உன்னை நான் டிரைவரா நினைச்சது இல்லைங்க. ஆனா அம்மா நினைக்கிறாங்களே. அம்மாவா? எந்த அம்மா? இப்ப நம்ம போறது கூட அம்மா கேட்பாங்களே. எந்த அம்மாடா? அபிராமி ஏதாவது கேட்டாங்க? எல்லாம் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வந்தது மட்டும் எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன கேட்டா? நீ என்ன சொன்ன? வரிசையா சொல்லு. நீங்க எங்கெல்லாம் போறீங்க, யார் யார் உங்களை பாக்குறாங்க, நீங்க யார் யார் பாக்குறீங்க, இப்ப எல்லாமே கேட்டாங்க. நீ சொல்லிட்டியா? ஏதோ சொன்னமோ அதை மட்டும் சொன்னேன். ஆனா அதை மட்டும் சொல்லிங்க. அப்படியே. ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. சீக்கிரம் நம்ம சாயம் எடுத்துருங்க, என் சீட்டும் கிழிஞ்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்கன்னா உலகிடுவோன்னு எனக்கு உள்ளுக்கு நடக்குமா இருக்குங்க. போற போக்கில் ரிப்ஷீட் எழுத சொன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ பயப்படாத, நான் இருக்கேன். அப்புறம் அபிராமி இப்படிலாம் கேட்டான்னு ரோஹிணி கிட்ட சொல்லிடாத. சரிங்க. நாராயணா, இதை வந்துட்டங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ரோஹிணி கிட்ட சொல்லிடாத. சரிங்க. ஆஹா, இதுவும் 500. பெருமாளே, நல்லவங்க பக்கம் தான் நீ இருக்க. உன்னை வேண்டிட்டு தான் எனக்கு நாராயணன் பேர் வச்சாங்க. கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுங்கன்னு கேட்குறேன். 10 மாசமா பதிலே இல்லை. ஆனா இப்போ புருஷன் முன்னாடி 2 பேரும் 500 ரூபா நோட்டை தட்சணையா மாறி மாறி கொடுக்குறாங்க. உன் கருணையே கருணை. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பாங்க, வீடு 2 பட்டா டிரைவர் கொண்டாட்டம் தான். உல்லாச உலகம் உனக்கு சொந்தம், தையட தையட தையடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. காடே வர மாட்டேங்குது. முதல்ல இதை படி. நீ பாட்டுக்கு ஒரு மூளை வச்சு ஐடியாஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க. அவன் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான். நீ என்ன இப்படி தனியா உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்க. சரி, நீ தான் வந்துட்டல, உட்காந்து சீட்டாடு. என்ன விளையாடுறிய? பாத்தியா அந்த மேகசின? பார்த்தேன். பார்த்துட்டுமா இப்படி பொறுமையா இருக்க? முதல்ல இந்த ஆர்டிக்கலை படிச்சு பாரு.
பார்ட்னர், நாம எந்த கம்பெனில டெண்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்கே மோப்ப முடிச்சு கொட்டேஷனை கொடுத்துடுறோம். இப்ப எல்லாம் மார்க்கெட்ல நமக்கு நல்ல பேரே இல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். என்ன பார்ட்னர், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சீட்டு விளையாண்டுட்டு இருக்க. பார்ட்னர், இது வேற விதமான ஆட்டம். நம்முடைய ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஆர்கே குறுக்க பூந்து டெண்டரை தட்டிக்கிட்டு போயிட்டான், நமக்கு நாமத்தை போட்டுட்டான். இந்த நிமிஷத்துல இருந்து ஆர்கே நிம்மதியா தூங்கவே கூடாது. அதுக்கான ஒத்திகை தான் இந்த ஆட்டம். பார்ட்னர், ஆர்கே ஏணி மேல ஏணி வச்சு எங்கேயோ ஏறி போயிட்டான். போதா குறைக்கு அவனை பத்தி ஆர்டிக்கல் வேற வந்திருக்கு. நம்ம பிசினஸ் சர்க்கிள்ல எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அவனோட புகழ் எங்கேயோ போயிருக்கும். இதுல உன்னோட ஆட்டம் ஆர்கேட்ட பலிக்குமா? பார்ட்னர், எதிரிகிட்ட மோதுறதுல பல வகை இருக்கு. கத்தியால் ஆபரேஷன் பண்ணலாம், கொலையும் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஆபரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே என்ன கொலை பண்ண போறியா? சிச்சி சிச்சி, கூட இருந்த குழி பறிக்க போறேன். அவன் நிம்மதியை கெடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்னு உங்ககிட்ட இப்பவே சொல்லிட்டேன்னா சாரஸ்யமா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த நிமிஷத்துல இருந்து ஆர்கே இந்த ஜோக்கர் மாதிரி தான். பார்ட்னர், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஊரே பேசுற அளவுக்கு நாம உயரணும். அந்த ஆர்கையை நம்ம ஜெயிக்கணும். என்னப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வா சொல்றேன். ஹலோ ஹலோ ஆர்கே சார், நீங்களா? என்ன இந்த ஷோரூமே விலைக்கு வாங்கலான்னு வந்துட்டீங்களா? அந்த ஐடியா எல்லாம் வரல. திஸ் மை சன். ஹலோ. கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கன்க்ளூட் பண்ணிருக்கான். அவனை என்கரேஜ் பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணும். அவனுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சார், ஒரு காரா? உங்க லெவலுக்கு ஒரு டசன் காரே வாங்கலாம் சார். வாங்கலாம் வாங்கலாம். வித் ப்ளஷர். நான் காமிக்க சொல்றேன். மேனேஜர் சார், ப்ளீஸ் கம். சாருக்கு காரோட மாடல். வெல்கம் சார். வாங்க கார் பாருங்க. ஓ எஸ். இவர் எல்லாம் விளக்கமா சொல்லுவார். ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. ஓ ஐ see. அது பார்க்கலாமே. We always prefer white color. It's very good model, sir. Very good color. That is new model, sir. Okay. எக்ஸலன்ட் பா. உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கு. What does it cost? It comes to 430 and above, sir. Only that? Yes, sir. Then we'll book it. Okay, sir. எங்க சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுக்கு டீடைல்ஸ். Okay, please call him. Thank you, sir. Wait for 1 minute. Nice selection, sir. Hello. 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 அப்புறம் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு சார்.